மகாராஷ்டிராவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றதை பாஜகவுக்கு மட்டுமல்ல பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்த கூட்டணி தான் பாஜகவை பின்னுக்கு தள்ளி முன்னிலையில் இருந்தது. தற்போது இந்த தேர்தல் முடிவுகளின் சந்தேகத்தை கிளப்பியிருக்கின்றன. 96 தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே வித்தியாசம் இருப்பதை தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. பதிவான வாக்குகளை ஒப்பிட்டு பார்க்கையில் 5 லட்சம் வாக்குகளுக்கு மேல் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது தெரிய வருகிறது. 10 லட்சத்துக்கு அதிகமாகவும் இருக்கலாம் என்கிறார்கள். இது குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தபோது, இதில் தபால் ஓட்டுகளை நாங்கள் சேர்க்காததான் காரணம் என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் தந்திருக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தலில் மாலை 5 மணி வரை 55% வரை தான் வாக்குகள் பதிவாகின்றன. ஆனால் மறுநாள் வெளியிடப்பட்ட இறுதி வாக்குப்பதிவு தொடர்பான அறிக்கையில் 66% வாக்கு பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. 1 மணி நேரத்தில் எவ்வாறு இந்த அளவுக்கு வாக்குகள் அதிகரித்தது என்ற கேள்விக்கு அவர்களால் விடை கொடுக்க இயலவில்லை. இது குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி, திடீரென்று வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது மிக கவலையளிக்கும், ஜனநாயகத்துக்கு கவலையளிக்கும் விதமாக இருக்கிறது. வாக்காளர்கள் வாக்களிக்க வரும்போது 17C என்ற விண்ணப்பத்தை தேர்தல் அதிகாரி பதிவு செய்வார். அதில் வாக்குகள் எத்தனை மணிக்கு பதிவு செய்யப்பட்டது என்ற விவரம் இருக்கும். தகவல்கள் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நேரம் ஒரு வாக்கு எண்ணிக்கையும் மறுநாள் காலையில் 11% கூடியிருப்பதும் எப்படி என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சந்தேகம் நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த சந்தேகத்திற்கு தேர்தல் ஆணையம் ஒரு நியாயமான பதிலளிக்க வேண்டும். அப்படி பதிலளிக்காவிட்டால் ஒட்டுமொத்த தேர்தல் முறையுமே சந்தேகத்துக்கு கூடமாகிவிடும் என்று கருத்து தெரிவிக்கிறார். அதேபோல்தான் சென்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய 10 தோல்வி பழனிசாமி என்ற பட்டப்பெயர் தனக்கு வந்ததை விரும்பாத அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மாவட்டந்தோறும் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னாள் அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நெல்லை, குமரி, கும்பகோணம், மதுரை, திருப்பரங்குன்றத்தில் இந்த கள ஆய்வின் போது தொண்டர்களுக்கு நிர்வாகிக்குள் கோஷ்டி மோதல் ஏற்பட்டு அடிதடி வரை நடந்தது. இதைத் தொடர்ந்து கள ஆய்வு நடத்த அமைக்கப்பட்ட குழுவினர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்கள். இதனால் சேலத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி தலைமை தான் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் இந்த கள ஆய்வு கூட்டம் இன்றைக்கு நடந்தது. இந்நிலையில் பல்வேறு இடங்களில் மோதல் வெடித்தது போல் இங்கு ஏதாவது தனது சொந்த மாவட்டத்திலே கழகம் விளைந்துவிடக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி கள ஆய்வு கூட்டத்தை நடத்தினார். ஆனால் இந்த கூட்டத்தில் செய்தியாளர்கள் 5 நிமிடம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள். இதற்கு முன் நடந்த கள ஆய்வுகளில் பூரம் அந்த நிகழ்வு முடியும் வரை செய்தியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். கள ஆய்வில் நடந்த மோதல் காட்சிகளை படம் பிடித்து வீடியோ மூலமாக வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த கட்டுப்பாடு செய்தியாளருக்கு விதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் கட்சியின் மானம் அவமானமாகிவிடக்கூடாது என்றும் ஒரு நல்லெண்ணம் தான் இதற்கு காரணமாக இருக்கிறது. குளத்தை சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் தான் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது தனது 5 சவரன் தங்கச்செயினை மாணவர்கள் பறித்து சென்று விட்டதாக குற்றம் சாட்டி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதை விசாரித்த காவல்துறையினர் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனுஷ், தினேஷ்குமார் மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் என்ற 3 பேரை கைதார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதிகமாக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு செயின் பறிப்பு தொடர்பாக தொழிலில் இறங்கியதாக கூறினார்கள். அவர்கள் இந்த தொழிலில் இறங்குவதற்காக யூடியூப்களை பார்த்து தெளிவடைந்த பின் தான் இந்த செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 1 மாதமாக 3 பேரும் சேர்ந்து 5 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. யூடியூப் எந்த வகையிலெல்லாம் மக்களுக்கு உபயோகப்படுவது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். தென்னைமரத்தில் தேள் கொட்டினால் பனைமரத்தில் நெறி கட்டியது என்பார்கள். காய்கறிகள் வழங்குவதும் தனது நாட்டில் காய்கறி தட்டுப்பாடு ஏற்பட்டு விடாமல் தடுப்பதற்கும் மேற்குவங்க அரசு சில கட்டுப்பாடுகளை வைத்து வந்தது. இதனால் ஒரிசா மாநிலத்தில் கடுமையான உருளைக்கிழங்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. காரணம், மேற்கு வங்கத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் என்று தெரிகிறது. கூடாரத்தில் தலையை மட்டும் நீட்டி பின் கூடாரத்தை ஆக்கிரமித்த கதையை தான் பாலஸ்தீனத்தை தற்போது இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறது. நாடற்ற யூதர்களின் நாடான இஸ்ரேல், அதுவும் பாலஸ்தீனர்களும் மிச்ச சொச்ச இடமாக இருக்கின்ற
காசாவையும் சின்னாபின்னமாக்கி தன் வசப்படுத்தி கொண்டு வருகிறது. இங்குள்ள பள்ளி குழந்தைகள், பள்ளியியல், காப்பகங்கள், மருத்துவமனை என எல்லா வகை இடத்தையும் அங்கீகரியாதபடி குண்டுகளை வீசி அழித்து வருகிறது. இதனை ஐநா சபை போரை கட்டுக்குள் கொண்டு வர கூறியிருக்கிறது. காசா மக்களுக்கு உணவு வழங்கும்படி ஐநா சபையிலிருந்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த உணவுப் பொருட்களை இஸ்ரேல் இராணுவம் தான் வழங்கி வருகிறது. இந்த உணவுப் பொருட்களில் பல பொருட்கள் சரிவர கொடுக்கப்படுவது இல்லை என்பது மட்டுமன்றி, சீனி பொட்டலங்கள் வழங்கியதில் சீனிகளுக்கு பதிலாக அந்த பொட்டலங்களில் வெறும் மணல்கள் தான் இருந்தது. அதை காசா மக்களுக்கு அனுமதித்ததற்கு போரால் தவிக்கும் பாலஸ்தீனருக்கு சீனி முதலியவற்றை சாப்பிட்டு நீரிழிவு நோய் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம் என்று தெரிய வருகிறது.